ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீயப்பதியான திருவரங்கநாதன் பெரிய பிராட்டி தம்பதிகளாலே போற்றப்பட்டு பெரிய பெருமாளாலே ஆச்சாரியன் என்று அபிமானிக்கப்பட்ட சுவாமி மணவாள மாமுனிகளின் திருவடித்தாமரைகளை வணங்கி கலியனும் மாமுனிகளும் அப்படிங்கிற தலைப்புல சில மணித்துளிகள் ஆஸ்திக அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். ஒரு தடவை பராசர பட்டர் ரங்கநாதர் முன்னாடி நின்னுண்டு, உம்மோட புகழ நான் பாடணும், அடியேனுக்கு நீர் அளித்த இந்த ஒரு நாக்கு போராது அப்படின்னார். உம்மோட ஆதிசேஷன் போல 1000 நாக்கை கொடுக்கணும், அப்பதான் உம்மை பாட முடியும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்ட, 1000 நாக்கையும் கொடுத்தோம், பாடும் அப்படின்னு சொன்னார். 1000 நாக்கை வாங்கிட்டு பட்டர் சொல்ற, இப்பவும் உம்மோட குணங்களை உம்முடைய புகழ இந்த 1000 நாக்கால அடியேனால பாட முடியாது. ஏன் அப்படின்னா உம்மோட பெருமை அளவிட முடியாதது அப்படிங்கிறார். மணவாள மாமுனிகளை ஆச்சாரியனாக ஏற்றவர் ரங்கநாத பெருமாள். சிஷ்யரான ரங்கநாதரோட பெருமையையே 1000 நாக்கால பாட முடியாதுன்னு சொன்னார் பராசர பட்டர். அப்படின்னா அவருக்கே ஆச்சாரியனான மணவாள மாமுனிகளின் பெருமையை, அவருடைய குணத்தை எத்தனை நாவு கிடைச்சாலும் பாட முடியாது. ஆச்சரியமானவர் மணவாள மாமுனிகள். தீபக்தியாதி குணார்ணவம் மாமுனிகளோடது. உயர்ந்த குணம் படைத்தவர் மணவாள மாமுனிகள். இவர் பகவத் ராமானுஜரின் மறு அவதாரம். ராமானுஜரை போலவே ஆதிசேஷ அவதாரம் இவர். 1370ஆம் ஆண்டு ஆழ்வார் திருநகரியில சாதாரண வருஷத்துல அசாதாரண புருஷரா ஐப்பசி மூலா நட்சத்திரத்துல அவதரிச்சார். இவருடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை அப்படிங்கிறவர். மணவாள மாமுனிகளின் வாழ்க்கை சரிதத்துக்குள்ள அடியேன் நுழையாம இவருக்கும் கலியன்னு அழைக்கப்படுகின்ற திருமங்கை ஆழ்வாருக்கும் உள்ள ஒற்றுமைகளை சொல்ல விழைகிறேன். விண்ணப்பிக்கப்படுகின்ற ஒற்றுமைகளும் அடியேனின் கருத்தல்ல, உபன்யாசத்தில் மகனீயர்கள் சொன்ன கருத்து. யதாமதி யதாசக்தி விண்ணப்பிக்கிறேன், தவறு இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். முதல் ஒற்றுமை 2 பேருக்கும். 2 பேருமே வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்கள், 2 பேருமே வியாக்கியான கர்த்தா. திருமங்கை ஆழ்வார் வியாக்கியானம் பண்ற ஸ்டைல மணவாள மாமுனிகளே சொல்றார். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் அரங்கம் போல அவதரித்த அப்படிங்கிறார். தன்னோட சொந்த கருத்தா பாடல கலியன். ஏன் அப்படின்னா அவரோட வழியே தனி வழியாச்சே. நம்மாழ்வாரோட பிரபந்தங்கள்ல சொல்லப்பட்ட கருத்தை விவரித்து பாடினேன் அப்படிங்கிறார். அதே மாதிரியே மணவாள மாமுனிகளும் பூர்வர்களோட கிரந்தத்துக்கு வியாக்கியானம் அருளினார். முக்கியமா பெரியாழ்வார் திருமொழிக்கு எந்தெந்த பகுதிக்கு பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானம் கிடைக்கலையோ அதற்கு இவர் வியாக்கியானம் பண்ணார். திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்த ராமானுஜ நூத்தந்தாதி, பிள்ளை லோகாச்சாரியார் அருளி செய்த ரகசிய கிரந்தங்கள், ஆச்சாரிய ஹிருதயம், இத்தனைக்கும் வியாக்கியானம் பண்ணினார் நம்ம மணவாள மாமுனிகள். அத இவரே பாடுற. பண்டு பல வாரியரும் பார் உலகோர் உய்ய பரிவுடனே செய்தருளும் பல கணைகள் தம்மை கண்டதெல்லாம் எழுதி அவை கற்றறிந்தும் பிறருக்கு காதலுடன் கற்பித்தும் காலத்தை கழித்தேன் அப்படிங்கிறார். நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவா, புதுசா ஒரு கோவில் கட்டுறதை விட ஏற்கனவே கட்டப்பட்ட கோவில்கள் அதை பராமரிச்சு புனருத்தாரணம் பண்ணி சம்ரோட்சணம் பண்ணா அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி புதுசா பாசுரம் பாடுறதை விட நம்மோட பூர்வர்கள் பாடினதை வியாக்கியானம் பண்ணி காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படிங்கிற கருத்தை நம் மாமுனிகள் சொல்றார்.
அதனால இவர் வியாக்கியானம் அருளி செஞ்சார். அதுக்காக இவர் எதுவுமே பாடலை அப்படின்னு அர்த்தம் இல்லை. உபதேச ரத்தனமாலை, திருவாய்மொழி நூத்தந்தாதி, ஆர்த்தி பிரபந்தங்கள்லாம் அருமையானது இவரோடது. இரண்டாவது ஒற்றுமை, ரெண்டு பேருமே ஞானஸ்தர்கள். தீபக்தியாதி குணார்ணவம் அப்படின்னு மாமுனிகள் தனியன்ல வருது. ஞானியர்கள் கோஷ்டியில ரெண்டு பேருமே கடைக்குட்டிகளாம். ஆழ்வார்கள் கோஷ்டியில கடைக்குட்டி திருமங்கை ஆழ்வார், ஆச்சாரிகள் கோஷ்டியில கடைக்குட்டி மணவாள மாமுனிகள். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, ஃபைனல் ஆச்சாரியனா இருந்த மாமுனிகளுக்கு சிஷ்யனாக முதல் ஆச்சாரியரான பெரிய பெருமாளே ஆயிட்டார். ஒரு செயின் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டார். ஆச்சாரிய ரத்தன ஹாரத்துல பகவத் ராமானுஜர் நடுநாயகம், பெரிய பெருமாள் தொடக்கம், முடிவு மாமுனிகள். அந்த செயின் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா எந்த மாமுனிகள் கிட்ட முடியறதோ அவருக்கு சிஷ்யரா பெரிய பெருமாள் ஆயிட்டார். அப்படியே த சைக்கிள் கண்டினியூஸ். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். மூன்றாவது ஒற்றுமை, ரெண்டு பேருமே திருநகரியில தோன்றினவர்கள். கலியன் திருவாலி திருநகரிங்கிற இடத்துல தோன்றினார். மணவாள மாமுனிகள் ஆழ்வார் திருநகரியில அவதாரம் பண்ணினார். ஆக மொத்தம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த, பிராட்டியின் சாநித்தியம் நிறைந்த திருநகரியில அவதரிச்சிருக்கார்கள் ரெண்டு பேரும். நான்காவது ஒற்றுமை, நல்ல பலத்தோடு கூடிய பாண்டித்யம் பூர்வாச்சாரியார் கிரந்தங்கள்ல ரெண்டு பேருக்கும் உண்டு. திருமங்கை ஆழ்வார் அகோபில கஷேத்திரத்தை மங்களாசாசனம் பண்ற போது இருந்த தமிழ் நூல் புலவன் அப்படின்னு தன்னையே சொல்லிக்கிறார். இருந்த தமிழ் நூல்னா என்ன அர்த்தம்னா திருவாய்மொழின்னு அர்த்தம். அந்த திருவாய்மொழிக்கு தான் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டார் திருமங்கை ஆழ்வார். அந்த திருவாய்மொழிக்காக அத்தியன உற்சவத்தை தொடங்கி வச்சவர் திருமங்கை ஆழ்வார். பூர்வர்களுடைய கிரந்தத்துல நல்ல பாண்டித்யம் நிறைந்தவர் இந்த கலியன். அதே மாதிரியே பாண்டித்யம் மணவாள மாமுனிகளுக்கும் உண்டு. அவரே சொல்றார், முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஈடு 36,000 படி வியாக்கியானத்தை தரோவா வச்சுட்டு இருந்தாராம் மாமுனிகள். நமக்கெல்லாம் 4,000 பாசுரங்களே பைகாட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இவர் ஈடு வியாக்கியானத்தை பைகாட் பண்ணி வச்சுட்டு இருந்தாராம். ஈடு 36,000 பெருக்கர்னே ஒரு டைட்டில் உண்டு இவருக்கு. அதனால அதுல இவர் நிபுணரா இருந்திருக்கார். அதனால தான் இவர்கிட்ட காலட்சேபம் கேட்கணும்னு பெரிய பெருமாளே, ரங்கநாத பெருமாளே ஆசைப்பட்டாராம். இது நான்காவது ஒற்றுமை. ஐந்தாவது ஒற்றுமை, ரெண்டு பேருமே தலை சிறந்த ஆச்சாரிய நிஷ்டர்கள். பெருமாளை விட ஆச்சாரியன் கிட்ட பக்தி ஜாஸ்தி ரெண்டு பேருக்குமே. திருமங்கை ஆழ்வார்க்கு யார் ஆச்சாரியன் அப்படின்னா நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள். இவர்தான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு திருமூல மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். நரையூர் நின்ற நம்பின்னு 100 பாசுரங்கள் பாடியிருக்க கலியன். அதே மாதிரியே திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுக்கும் 100 பாசுரம் பாடியிருக்கார். ஏன்னா அவரும் ஆச்சாரியன். ஏன்னா இந்த திருமந்திரத்துக்கு அர்த்தத்தை உபதேசிச்சவர் அவர். ரங்கநாத பெருமாள் பெருமாள், ஆனா அவருக்கு 50 பாசுரம் தான் பாடியிருக்க. ரங்கநாத பெருமாளுக்கு மதில் கட்டினர், ஆனா மடல் பாடினர். பெரிய திருமடல் சிறிய திருமடல்னு மடல் பாடினர். யாருக்குன்னா நரையூர் நம்பிக்கை. ரங்கநாத பெருமாள் சொல்றாராம், எனக்கு மதில்லாம் வேண்டாம் கலியா, எனக்கு நீ மடலை பாடே அப்படின்னர். நோனோ, உமக்கு மதில் தான், என்னோட ஆச்சாரியனான நம்பிக்கை தான் மடல் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஆச்சாரிய நிஷ்டை உள்ளவர் திருமங்கை ஆழ்வார். அதே மாதிரியே மணவாள மாமுனிகளும் ஆச்சாரிய நிஷ்டையில் இருந்திருக்கார். அவர் பாடுறார், தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லாதார், அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயர்கோன் இன்பமிகு விண்ணாடு தானடிக்க வேண்டுகிறான்,
ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடுன்னு பாடுறார். ஒவ்வொரு பிரபந்தம் பாடுற போதும் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய ஆச்சாரியனை சொல்லிக்கிறார் மாமுனிகள். எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் அப்படின்னு தான் பாடுறார். ஆர்த்தி பிரபந்தத்துல திருவாய்மொழி பிள்ளை தீவினையோன் தம்மை குருவாகி வந்து உய்யக் கொண்டு அப்படின்னு ஆச்சாரிய நிஷ்டையிலேயே இருந்திருக்கார் மணவாள மாமுனிகள். ஆறாவது ஒற்றுமை, அர்ச்சாமூர்த்தியா இருக்கிற பெருமாள் பேர்ல 2 பேருக்குமே ஈடுபாடு அதிகம். திருமங்கையாழ்வார் அவதரிச்சதே அர்ச்சா அவதாரத்துக்காகத்தானாம். கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உய்யலல்லால் மற்ற யாருக்கு உய்யலானே, ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன் அப்படின்னு பாடியிருக்கார். அர்ச்சாவதாரமா அழகா பெருமாள் இங்க முயல் போல இருக்கிற போது வைகுண்டத்துல பறக்கிற அந்த காக்கையை பிடிக்கிறேன்னு போலாமா? அர்ச்சாவதார பெருமாளை பற்றுங்கள் அப்படிங்கிறார். திருமங்கை ஆழ்வார்னாலே ஆடல்மா குதிரையில பறந்து எல்லா திவதேச பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணவர்னு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரியே மணவாள மாமுனிகளும் பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணதோடு இல்லாம அபிமானஸ்தலமான மன்னார்குடி ராஜகோபால பெருமாளுக்கு நம்மாழ்வார் அருளி செய்த தீர்ப்பாரை யாமினி எங்கனம் நாடுதும் அன்னை நீர்னு திருவாய்மொழிய இவருக்கு மங்களாசாசனம்னு சமர்ப்பிச்சாராம் மணவாள மாமுனிகள். ஏழாவது ஒற்றுமை, 2 பேருமே ராமானுஜருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நெருக்கமானவர்கள் 2 பேருமே. கலியனோட நெருக்கத்தை திருவரங்கத்து அமுதனார் பாடுறார். கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிசரை நீங்கி குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத அன்பன் ராமானுஜன். திருமங்கையாழ்வார் திருவடியில பக்தி கொண்டவர் ராமானுஜர்னு பாடுறார். அது மட்டுமா, திருமங்கையாழ்வார் பாசுரங்களை கேட்டார்னா கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தரித்து அதனால் பலிமிக்க சீயம் ராமானுசன்னு சிங்கம் போல மாறிடுவாரா ராமானுஜன். திருமங்கையாழ்வார் பாசுரத்தை கேட்டாலே. திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி தனியன்ல சொல்லுவோம், எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை 1000 அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தா அப்படின்னு ராமானுஜரை சொல்றோம். அவருடைய திருவடியில பக்தி கொண்டவர் அப்படின்னு தெரியுது. இவரை மாதிரியே கலியன மாதிரியே மணவாள மாமுனிகளும் அவருக்கு ராமானுஜருக்கு சகாவா இருந்திருக்கார். அதனால தான் யதீந்திர பிரவணர் அப்படின்னு மாமுனிகளுக்கு திருநாமம். எத்திராச விம்சதின்னு 20 ஸ்லோகங்கள்னால எம்பெருமானாரை துதித்தார் மணவாள மாமுனிகள். ஆர்த்தி பிரபந்தத்துல எம்பெருமானாரையே அட்ரஸ் பண்ணி வாழி எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எத்திராசன் என வாழ்த்துவார். வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலைன்னு அருளி செஞ்சிருக்கார். ஆழ்வார் திருநகரியில எம்பெருமானாருக்கு சன்னதி அமைத்து சதுர்வேதி மங்களம் அமைத்து இவரே கைங்கரியமும் பண்ணார். 8வது பாயிண்ட், 2 பேருமே சிஷ்ய கோஷ்டியோட தான் இருப்பாளாம், சிஷ்யாலோடையே தான் இருப்பாளா 2 பேரும். திருமங்கை ஆழ்வாருக்கு ஃபேமஸ் 4 சிஷ்யர்கள். நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், தோலா வழக்கன்னு இந்த 4 பேரும் கூடவே இருப்பா திருமங்கை ஆழ்வாருக்கு. மணவாள மாமுனிகளுக்கு அஷ்டதிக் கஜங்கள்னு 8 பேர் புடைசூழதான் எப்பவுமே இருப்பாராம் மணவாள மாமுனிகள். இது 8வது ஒற்றுமை. 9வது ஒற்றுமை, கடைசியா பிராட்டியோடு கண்ட்ரோல்ல இருக்கிற நாராயணனுக்கு 2 பேருமே ஆச்சாரியனாக இருந்திருக்கார்கள். திருமங்கையாழ்வார் திருக்கண்ணமங்கை பக்தவசல பெருமாளை பாடுற போது வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானேன்னு உன்னை பத்தி 10 பாசுரம் பாடிட்டேன். இதை கேட்ட உனக்கு எனக்கு சிஷ்யனாகி கலையாமி கலித்வம்சம்னு என்னோட தனியனை சொல்லி
எங்கிட்ட காலட்சேபம் பண்ணம்னு உனக்கு ஆசை வந்துடும், அதனால எனக்கு சிஷ்யனா இருக்கியா அப்படின்னு போய் பெருமாளை கேட்கிறார் கலியன். அதுக்கு பெருமாள் சொல்ற, அர்ச்சாவதாரத்துல உனக்கு சிஷ்யனா ஆக முடியாதுப்பா, அதனால ஒண்ணு பண்ணு, இதே கார்த்திகை நாள்ல கலிகன்றி தாசர்னு நம்பிள்ளையா அவதாரம் பண்ணு, நான் என்னுடைய நட்சத்திரமான ஆவணி ரோஹிணியில கிருஷ்ணன்கிற பேரோட பெரியவாச்சான் பிள்ளையா அவதாரம் பண்ணி உனக்கு நான் சிஷ்யனா ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த பக்தவத்சல பெருமாள். அப்போ நரையூர் பெருமாளுக்கு சிஷ்யனா இருந்தார் கலியன். ஆனா திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாளுக்கே ஆச்சாரியனா ஆயிட்டாராம் கலியன். இதே மாதிரியே மணவாள மாமுனிகளும் லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு பெருமாளை பிரதமாச்சாரியனா கொண்ட பரம்பரையில ஃபைனல் ஆச்சாரியனா வந்த மாமுனிகள் அந்த பிரதமாச்சாரியரான பெருமாளுக்கே இவர் ஆச்சாரியனா ஆயிட்டார். ஒரு வருஷ காலம் மணவாள மாமுனிகள் ஈடு பகவத் விஷய காலட்சேபத்தை சாதிச்சு அதை பெருமாள் தாயாரோட திருச்செவி சாத்தி அவருக்கே சீடராகி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் அப்படின்னு பெருமாளே தனியனையும் சிறிய பாலகனாக பிராமண வேஷத்துல வந்து அருளினார் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கும் மணவாள மாமுனிகள் திரு அத்தியன உற்சவத்தை ரங்கநாதனே நடத்தின்னு இருக்கான். 2 பேருமே கலியனும் மணவாள மாமுனிகளும் குணக்கடல். அவர்களுடைய திருவடிக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்களம்.